Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்திருக்க ஒரு சூப்பரான கால் மீ டிஜே எஃபெக்ட் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து சூப்பரா ஒரு மாஸா கெத்தா ஒரு வீடியோ தான். நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிரியேட் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்படி டவுன்லோட் பண்றது, எப்படி இமேजेस ஆட் பண்றது, எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது A to Z நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போதான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படி நான் வந்து கீழ இருக்க கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி Subscribe பண்ணிக்கோ. அப்ப அந்த நோட்டிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டக் டக்னு ஃபாஸ்டா உங்க பேஜ்ல வந்துரும். நீங்களும் என்னோட வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நீங்க வந்து நோட்டிஃபிகேஷன் வரல அப்படினாலும் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா வீடியோஸ் இருக்கும். ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோஸ்க்குள்ள போயிரலாம். நீங்க Subscribe பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோஸை நம்ம செமையா இன்ட்ரஸ்டிங்கா இந்த வீடியோவை எடிட் பண்ணலாம். வாங்க வீடியோஸ்க்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்க மொபைல்ல வந்து ரெண்டு அப்ளிகேஷன் இருக்கணும். கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ரெண்டு அப்ளிகேஷனுமே கொடுக்கிறேன். நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணீங்கன்னா மட்டும் தான் இந்த வீடியோஸை நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும். வாங்க வீடியோஸ்க்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டவுன்லோட் பண்ண வேண்டிய அப்ளிகேஷன் நம்பர் 1 கீழ வந்து இந்த அப்ளிகேஷன் கொடுத்திருப்பேன். அதை டவுன்லோட் பண்ணி முடிச்சு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதும் இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுல ஒரு பிளஸ் ஐகான் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் வரும். இதுல உங்களுக்கு பிடிச்ச இன்ட்ரஸ்டிங்கான ரொம்ப பிடிச்ச ஒரு 10 இமேजेस ஆட் பண்ணிக்கோங்க. 12 15 20 இமேजेस கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 10 இமேजेस ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு இப்போ பாத்தீங்கன்னா ஓகே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி முடிச்சிட்டு மேலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, இதுல ஒரு பிடிச்ச இமேजेस மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்பர் படி நீங்க ஆட் பண்ணீங்க அப்படினா நம்பர் படி உங்களுக்கு ஆட் ஆகும். இது மேலே பாத்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இதுதான். இதுல வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 எஃபெக்ட் கிட்ட கொடுத்திருப்பாங்க அப்படி நினைக்கிறேன். ஓகேவா, 20 இல்லனா 15 எஃபெக்ட்டாவது கிட்டத்தட்ட இருக்கும். இதுல நம்ம யூஸ் பண்ண வேண்டியது கால் மீ டிஜே. அதுதான் கொஞ்சம் எங்க இருக்கு அப்படினு தேடலாம். அந்த ஸ்டார், ஓகே இந்த ஸ்டார் தான் கால் மீ டிஜே எஃபெக்ட். சூப்பரா இருக்கு. நீங்க வந்து இத வந்து நம்ம வந்து கைன்மாஸ்டர்ல ஆட் பண்ணிட்டு கைன்மாஸ்டர்ல நீங்க வந்து என்ன வீடியோஸ்னால ஆட் பண்ணிக்கலாம். ஓகே फ्रेंड्स, இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான எஃபெக்ட் தான் இருக்கு. இத வந்து நம்ம இது பண்ணலாம். இது என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா இது வந்து சேவ் பண்றதுக்கு நம்ம இப்ப சேவ் பண்ண போறது இல்ல. நம்ம வந்து கைன்மாஸ்டருக்கு அப்படியே ஃபார்வர்ட் பண்ண போறோம். இதுல 3 ஆப்ஷன் இருக்கு. 3ல பாத்தீங்கன்னா கீழ வந்து கைன்மாஸ்டர் அப்படினு தான் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வரும். இதுல ஓகே கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்க கைன்மாஸ்டர் பேஜுக்குள்ள போயிடும். பாத்தீங்கன்னாலே தெரியும் நம்ம ஷீஜா கைன்மாஸ்டர் தான். இதுல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல் ஆட் ஆயிட்டு இது வந்து ஏற்கனவே நான் ஆட் பண்ணனால எனக்கு இந்த பேஜ் கரெக்ட்டா வந்திருக்கு. இதை எப்படி ரிமூவ் பண்றது, எப்படி புதுசா ஆட் பண்றது எல்லாமே A to Z தெரிஞ்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா இந்த கிளிப் கிராஃபிக்ஸ் கிளிக் பண்ணீங்கனாலே பாத்தீங்கன்னா என்னோட கைன்மாஸ்டர்ல ஆட் ஆயிட்டு நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும், டிஸ்ப்ளேல தெரியும் கால் மீ டிஜே எஃபெக்ட். ஓகேவா, இதில் நீங்கள் வந்து இந்த எஃபெக்ட் நம்பர் 3 வந்து 5 சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 5 2 சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்டை உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸில் நீங்கள் வந்து சிம்பிளாக கொண்டு வந்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட எல்லாமே செட் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே மெத்தட் தான். இது இப்போ வேறு நீங்கள் இமேஜஸ்க்கு வேறு எஃபெக்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து கண்டிப்பாக 100% வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் சிம்பிளாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கெட் மோர் ஆப்ஷனில் போய் இது ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு காணிக்கிறேன். இதில் வந்து ஒரு மேன் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுதான் மை அசெட், மேலே பார்த்தாலே தெரியும். இதில் வந்து உங்களுக்கு பீட்ஸ் அந்த இதில் போய்க்கோங்க. போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கால் மீ டிஜேயை ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் கொடுத்துட்டேன். எனக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா எஃபெக்ட்டுமே எனக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா பேக் வந்துட்டு திரும்ப ஒருக்கா நான் வந்து கைன்மாஸ்டரை ஓப்பன் பண்ணுறேன். அதாவது நம்ம வந்து பீட்ஸ்னு ஒரு திரும்ப பின்னொரு அப்ளிகேஷன் இருக்குங்களா, அதிலிருந்து கைன்மாஸ்டருக்கு வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் இப்படி தான் வரும். டவுன்லோட் ஆல் அசெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டவுன்லோட் ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஆகி டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் கொடுத்ததும் இதில் கேன்சல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். ஆனால் வந்து அதோட எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். பார்க்கலாமா, வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட் ஆகிட்டு பட் சாங் ஆட் ஆகல. ஆனால் வந்து அந்த எஃபெக்ட் கன்ஃபார்மாக ஆட் ஆகிருக்கு. ஆட் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணலாமா. ஃபஸ்ட்டு ஒரு இமேஜை கிளிக் பண்ணிங்க, கிளிக் கிராஃபிக்ஸ் கிளிக் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிட்டு நம்ம உங்கள் கண்ணுனால அதை வச்சு தான் ரிமூவ் பண்ணேன். இப்போ வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து சிம்பிளாகவே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இதில் என்ன எஃபெக்டில் நீங்கள் வந்து எந்த இமேஜ்க்கு டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாமா. ஓகே, சிம்பிளாகவே எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். மேலே ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்க்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும். இதில் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியில் சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம், யூடியூப்ஸ் வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. எப்படி டவுன்லோட் பண்ணுறது தெரியும், இமேஜஸ் ஆட் பண்ணுறது தெரியும், ரிமூவ் பண்ணுறது தெரியும். இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் கற்றுருப்பீங்க. பிடிச்சிருந்து அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். ஒரு நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான இதே மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோஸில் வந்து சந்திக்கிறேன்.